ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிவைடு எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ என்னடா டிவைடு அப்படின்னு பார்த்துக்கிங்களா? ஸோ நார்மல் டிவைட் தான் நமக்கு தெரிஞ்சதானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் இல்லை. ஸோ இங்கே டிவைட் பண்ணும்போது ஒரு சில பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு ரூல்ஸு, அதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாதனால நமக்கு ஞாபகம் இருக்க முடியுது. ஸோ அதனால் இந்த இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது எப்பயுமே இந்த டிவைடோட ஒரு ரூல்ஸ் அதுதான். ஸோ நிறையா ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் ஒரு ரூல்ஸ் மட்டும் நமக்கு மிஸ் ஆகுது. அதனால் இந்த டிவைடை கால்குலேட்டரில் போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஆன்சர் வரும். அப்போ நம்ம செய்யும்போது அந்த ஆன்சர் கால்குலேட்டரோட ஆன்சர் வராது. என்னடா டிவைட் அப்போ நம்ம தப்பாக செய்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். இதை நார்மலாக நீங்கள் பென்சிலில் டிவைட் பண்ணி பாருங்கள். ரஃப் நோட்டில் டிவைட் பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத பாருங்கள். அதை கால்குலேட்டரில் எடுத்து செக் பண்ணுங்கள். சரி வாங்க இந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். 606324.96. ஸோ இதை 86ஆல் நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 86ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்ம பார்ப்போம். ஸோ 2 டிஜிட் பத்தலை அப்படின்னா 3 டிஜிட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ரூல்ஸ் தானே. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூல்ஸ் தான். ஸோ இப்போ 606 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இதில் எத்தனை டைம்ஸ் வந்து 86 இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 602 வரைக்கும் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ 7 டைம்ஸு. அப்போ 7 மேலே போட்டுருங்க. 602 அப்படிங்கிறத எழுதிக்கங்க. இப்போ நம்ம இதை வந்து கோடு போட்டு மைனஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி மைனஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் 4. இந்த 4 கிடைச்சதுக்கப்புறம் இதை சப்ராக்ட் பண்ணோன்னே அடுத்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு டிஜிட் வந்து நம்ம இறக்கிருப்போம். அப்படி ஒரு டிஜிட் நம்ம இறக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு டிஜிட் இறக்குறோம், அது ரூல்ஸு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ அந்த டிஜிட்டை வந்து இறக்குங்க. ஸோ அப்படி இறக்கும் போது நமக்கு 3 அப்படிங்கிறது கிடைக்கும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா 43. இப்போ பத்தலைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அடுத்த டிஜிட்டை இறக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே நம்பர் போட ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி செகண்ட் டிஜிட்டை நம்ம உடனே நம்மளால் இறக்க முடியாது. அப்படி இறக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா செகண்ட் டிஜிட் இறக்கலாம். ஆனால் மேலே 0 போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் டிஜிட்டே நம்ம வந்து இறக்கணும். சரிங்களா? ஸோ பத்தலை அப்படின்னாலே 0 போட்டுட்டு பக்கத்தில் உள்ள டிஜிட்டை இறக்க பார்க்கணும். ஸோ இங்கே 43ங்கிறது நமக்கு பத்தலை. அதனால் 0 போட்டுட்டு நான் அடுத்த டிஜிட்டை அதே டயத்தில் நான் வந்து இறக்குறேன். ஸோ ஒரே டயத்தில் 2 டிஜிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஜிட் இறக்கிடலாம். ரெண்டாவது டிஜிட் இறக்கும் போது 0 போட்டுட்டு செகண்ட் டிஜிட்டை வந்து இறக்குங்க. இப்போ செகண்ட் டிஜிட் இறக்கியாச்சு. இப்போ 2 அப்படிங்கிறது வந்துச்சு. இப்போ 432 அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இந்த 432க்குள்ளே இருக்கக்கூடிய 86 எத்தனை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 430 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த 430 நம்ம எடுத்துக்கலாம் 5 டைம்ஸு. ஸோ அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 அப்படிங்கிறத போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ 5. இப்போ 5 டைம்ஸ் இருக்குங்க இல்லையா? ஸோ 5 டைம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 430. ஸோ அந்த 430 நான் இங்கே வந்து எழுதுறேன். இப்போ கோடு போட்டாச்சு. அதே மாதிரி மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2 அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ மேலே இருந்து நம்ம இறக்கணும். ஸோ அப்படி ஒரு டிஜிட் நம்ம இறக்குறோம். இந்த 4 வந்து நம்ம இறக்க வேண்டியது. அப்போ இந்த 4 நம்ம இறக்குங்க. அப்படி இறக்கணும் அப்படின்னா நமக்கு 24 அப்படிங்கிறது கிடைக்குது. இப்பயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பத்தலை. இங்கே 86 இருக்குது, இங்கே 24 இருக்குது. ஸோ அப்போ பத்தலை அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் 0 போடணும், அப்புறம் தான் டிஜிட் இறக்கணும் அப்படின்னு. ஸோ 0 போட்டுருங்க. சரிங்களா? ஸோ 0 போட்டுருங்க. 0 போட்டுட்டு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாயிண்ட் தான் நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் இறக்க முடியாது. அதனால் அதை மேலே ஏற்றிடுங்க. ஸோ இங்கே கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்டை மேலே ஏற்றுறோம். சரிங்களா? ஸோ பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட்டை வந்து நம்ம மேலே ஏற்றுறோம். ஸோ ஏற்றிட்டு நமக்கு 0 போட்டதுக்காக நம்ம டிஜிட் இறக்கணும் இல்லையா? ஸோ அந்த டிஜிட்டை நம்ம இங்கே இறக்கலாம். ஸோ அந்த டிஜிட் நான் இறக்குறேன் 9. சரிங்களா? ஸோ 9. இப்போ 249 வந்துருக்கு. ஸோ இங்கே நமக்கு இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஒரு டிஜிட் இறக்கலாம். அந்த டிஜிட் இறக்குனதுக்கப்புறம் நமக்கு பத்தலை அப்படின்னா இன்னொரு டிஜிட் இறக்கணும் அப்படின்னா நீங்கள் 0 சேர்த்துட்டா இன்னொரு டிஜிட் வந்து இறக்குறதுக்கே நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே 0 வந்து இருக்குது. நம்ம 0 போட்டுட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். ஏன் இந்த 0 போட்டிருக்கோம் அப்படிங்கிற காரணம் என்ன? ஒரு டிஜிட் இறக்குனா நமக்கு பத்தலை. ஸோ பத்தலைங்கிறனால 0 போட்டுரும். அடுத்த டிஜிட்டை வந்து நம்ம இறக்குறோம். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ரூல்ஸு. இதுதான் நமக்கு நிறையா பேருக்கு தெரியவில்லை. சரிங்களா? ஸோ அப்படியே கண்டினியூ பாருங்கள். 249 249க்குள்ள இருக்கக்கூடியது 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 172 அப்படிங்கிறது. ஸோ அதை 2 டைம்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதையும் செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ இதையும் செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா 7 இங்கே பக்கத்தில் கடன் வாங்கிக்கங்க. இங்கே 1 இங்கே 14 ஆயிரும். ஸோ 14ல் 7 போச்சுன்னா 7. இப்போ 77 இருக்குது. இப்போ நம்ம மேலே இருந்து ஒரு டிஜிட் வந்து இறக்கலாம்.
சரிங்களா? ஸோ மேலே வந்து ஒரு டிஜிட் இருக்கணும்னா 6 வருது. அப்போ 776ல் எத்தனை டிஜிட் இருக்குது, எத்தனை 86 இருக்குன்னு பாருங்கள். ஸோ 9 டைம்ஸு இருக்குது சரிங்களா? ஸோ 9 டைம்ஸ். அப்போ மேலே வந்து 9 போட்டுக்குங்க, இங்கே 774 அப்படிங்கிறது போட்டுங்க. ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படிங்கிறது வரும். ஸோ இது ரிமைண்டர். ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து நமக்கு 2 அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஆன்சர் அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னா, இதோட ஆன்சர் ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஓகேங்களா, டிவைட் பண்ணால் 7050.29 அப்படிங்கிறது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் நம்ம மட்டும் எடுத்துருக்கோம் சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கால்குலேட்டரில் நமக்கு நிறையா வரும். ஆனால் அதை நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லா சம்லையும் நமக்கு 2 டிஜிட் போதுமானதான். அதனால் 2 டிஜிட்டில் எப்பயுமே நம்ம நிப்பாட்டிடுவோம் சரிங்களா? ஸோ இதான் ஆன்சரு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே ஆன்சரை திருப்பி நீங்கள் வந்து கொண்டு வரதுக்கு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.